வணக்கம். இந்த வீடியோல நொண்டி கருப்பசாமி கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே கருப்பசாமிங்கிற பேர்லயே கம்பீரம் இருக்கும். நல்லா வெள்ளை குதிரை மேல திருகுன முறுக்கு மீசையை வச்சுக்கிட்டு தினவெடுத்த தோள்களோட வைரம் பாஞ்ச மாரோட நம்ம கருப்பசாமி அருவாளை தூக்கி வரதை பார்த்து பார்த்து நம்மளாம் ரசிச்சு கிடப்போம். இப்படியே கருப்பனை பார்த்து பழக்கப்பட்ட நமக்கெல்லாம் நொண்டி கருப்பசாமின்னு கால் ஒச்சமா இருக்கிற மாதிரி கருப்பசாமி ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் எடுத்தாருன்னு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஓங்கி ஒசந்து நிக்கிற நம்ம கருப்பசாமி ஏன் இப்படி ஒரு ரூபத்துக்கு வரணும்? இந்த நொண்டி கருப்பன் கோவில் எங்கதான் இருக்கு? இந்த நொண்டி கருப்பர் ஆரம்பத்துல இருந்தே நொண்டி சாமி தானா, இல்ல நடுவுல ஏதாவது இப்படி ஆயிட்டாரா? இவர் உண்மையிலேயே தெய்வ சக்தியோட தான் இந்த பூமிக்கு வந்தாரா, இல்ல ஒருவேளை சாதாரணமான ஒரு நொண்டி மனுஷனா வாழ்ந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா கருப்பசாமின்னு சொல்லி இவர் ஒரு கொலசாமி ஆக்கப்பட்டாரா? இப்படி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம் வாங்க. இந்த கதை எப்போ நடந்துச்சுன்னு கரெக்டா சொல்ல முடியல, ஆனா பல நூறு வருஷங்களுக்கு முற்பட்ட கதைன்னு சொல்றாங்க. கதை எந்த ஏரியாவில் நடக்குதுன்னா மதுரை மாவட்டத்தோட எல்லை கள்ளிக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற ஓடைப்பட்டிங்கிற ஊர்ல இந்த கதை நடக்குது. அந்த காலத்துல இந்த ஊர்ல ஒரு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு விவசாயி இருந்திருக்காரு. அந்த ஊர்லயே கொஞ்சம் காடு கரையெல்லாம் வச்சு நல்லா பொழைச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு போல. நல்ல வெள்ளாமையை பார்த்துட்டு விளைஞ்ச தானியங்களை பூரா சந்தைக்கு கொண்டு போகலாம்னு கிளம்புறாரு. இங்கிட்டு மதுரை பக்கமா போகாம இப்ப மேப்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, அத போல டீ கல்லுப்பட்டி வழியா தேனி சந்தைக்கு சரக்க பூரா வண்டி மாடு கட்டி ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு. மனுஷன் போற வழியில இவர் வண்டிய ஒரு ஆளு மறிக்கிறான். யாராதுன்னு பார்த்தா ஒன்னும் பயப்பட தேவையில்லை. முன்ன வந்து மறிக்கிற அந்த ஆளு பாவம் கால் ஒச்சமான ஒரு நொண்டி. என்னப்பா யார் நீ, உனக்கு என்ன வேணும்னு இந்த விவசாயி கேட்கிறாப்ல. ஐயா, எனக்கு யாரும் இல்ல, நான் ஒரு அனாதை. சமூகம் தயவு செஞ்சு என்னை கூட மாட ஒத்தாசைக்கு உங்க கையால வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பேரை சொல்லி ஏன் பொழப்பும் ஓடும், கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வண்டியை மறிச்சு நின்று வந்த அந்த நொண்டி மனுஷன் சொல்றாரு. இதை கேட்டு பரிதாபப்பட்டு போன அந்த விவசாயி ஐயா, சரி பாவமே என்ன வேலை கொடுத்தாலும் ஜெய்வியாப்பான்னு கேட்க அவரும் ஆட்டும் போட சரி வண்டியில ஏறுன்னு ஏத்திக்கிட்டு ரெண்டு பேரும் இப்ப தேனி சந்தைக்கு போறாங்க. போன வேலையை பூரா முடிச்சுக்கிட்டு முன்ன பின்ன தெரியாத அந்த நொண்டி ஆளையும் கையோட கூட்டிக்கிட்டு நம்ம விவசாயி அவருடைய வீட்டுக்கு வந்து சேர்றாரு. இந்த வீட்டுல நிறமாச கர்ப்பிணியா இருந்த இந்த விவசாயியுடைய மகளும் இருக்கிறாங்க. இப்படி புதுசா வந்த அந்த நொண்டியாளு அந்த வீட்டுல இருக்கிற பண்ண வேலைகளையும் வெள்ளாமையும் கவனிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஊத்துற கஞ்சியை குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு பின்னாலேயே இருந்த ஒரு கொட்டகையில தங்கியிருக்காரு. இப்படியே நாளும் பொழுதும் கடந்து போய்கிட்டு இருக்கு. வந்திருக்கிற இந்த நொண்டி ஆளு யாரு என்னன்னு இன்னும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரே மர்மமா இருக்குது. ஆனா அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம இந்த நொண்டி மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஊர்க்காரர்களுக்கு வேணும்னா சந்தேகம் வராம போயிடலாம், ஆனா நமக்கு சந்தேகம் வராம போகுமா? இந்த நொண்டி ஆளு ஏதோ அனாத யாரும் இல்லைங்கிறாரு. திடீர்னு வண்டியை வழிமறிச்சு லிப்ட் கேட்டா கூட பரவாயில்ல, இவர் என்னடா வேலை கேட்கிறாரு. நடு காட்டுக்குள்ள போற வழியில யாராவது யாருக்கிட்டையாவது வேலை கேட்போமா? அவர் வேலை கேட்கணும்னா உருப்படியா இருந்த அந்த ஊர்லயே இருக்கிற பெரிய மனுஷன் பண்ணையக்காரர் வீட்டுக்கு போய் வேலை கேட்டு போயிருக்கணும். அசலூர்காரரு எங்கேயோ பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போது எங்கேயோ இருந்து இந்த நொண்டி மனுஷன் திடீர்னு முளைச்சு வந்து வேலை வாங்கியிருக்காரு. உண்மையிலேயே இவர் ஒரு அனாதை தானா? சரி அனாதைனா இம்புட்டு நாள் எங்க தங்கியிருந்தாரு? அட வீடு கூட எதுவும் இல்லைன்னு வச்சுக்கிறோமப்பா. முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட, அதுவும் வண்டியில போறவர்கிட்ட வழிய போய் வேலை கேட்டு அவர் வீட்டிலேயே வந்து செட்டில் ஆயிருக்காரு. நொண்டியா இருந்தா கூட கன் போல பூரா வேலையும் பார்த்துடுறாரு. உண்மையிலேயே இவர் பாவம் தானா இல்ல பாசாங்க பண்ணிட்டு திரிகிறாரான்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம சந்தேகப்படுற மாதிரியே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த ஊர்க்காரர்களும் சரி இந்த வீட்டுக்காரரும் சரி யாருமே எதிர்பார்க்காத அந்த விஷயம் நடக்குது. நம்ம விவசாயி ஐயா ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிடுறாரு. இப்ப வீட்டுல அவரோட நிறை மாச புள்ளத்தாட்சியா இருக்கிற அந்த பொண்ணும் இந்த நொண்டியும் தான் இருக்காங்க. காலையில போன அந்த விவசாயி சாயங்காலம் ஆகியும் இன்னும் வீட்டுக்கு திரும்பல. வீட்டுல தனியா பொண்ணு மட்டும் அப்பாவை இன்னும் காணலையேன்னு கொஞ்சம் பயத்தோடையும் வருத்தத்தோடையும் உட்காந்துருக்கு. அதே சமயத்துல இங்க இருந்த அந்த நொண்டியும் அந்த விவசாயி இன்னும் வீடு திரும்பலைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொட்டைக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு. சாயங்காலம் முடியுது, ஊரே இருட்ட ஆரம்பிக்குது. இது போதாதுன்னு சொல்லி அன்னைக்கு பார்த்து அட்டமலை புட்டிச்சு வெளுத்து வாங்க ஆரம்பிக்குது. அப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து ஐயோ அம்மானு அலறல் சத்தம் கேக்குது. நம்ம நொண்டி வீட்டோட வெளியில நின்று என்னடா அது சத்தம்னு கேக்குறாரு. பார்த்தா வீட்டுக்குள்ள தனியா இருந்த அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அதனாலதான் அந்த பொண்ணு இப்ப கத்த ஆரம்பிச்சிருக்கு.
அதே நேரத்துல வீட்டுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்குலையும் சரியா திரிய தூண்டி விட்டுறாம வச்சிருந்ததுனால அணைய போற ஸ்டேஜுக்கு வந்துருது. இந்த சமயத்துலதான் அந்த நொண்டி மனுஷன் தான் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருந்த அவரோட நாக்கு சடார்னு நீளுது. எத்தண்டி நீளுதுன்னா சும்மா 1 இன்ச்சு 2 இன்ச்சு இல்ல, வீட்டுக்கு வெளியே நிக்கிற அவரோட வாயில இருந்து நல்லா அனுமார் வாழு போல ஒரே அடியா நீட்டிக்கிட்டு அந்த நாக்கு வீட்டுக்குள்ளேயே போயிருது. அங்க அமர போய்கிட்டு இருந்த அந்த விளக்கோட திரிய போய் இந்த நாக்கு தூண்டி விட்டு அணையாம அந்த விளக்கை எரிய விடுது. வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை புள்ள தனியா இருக்கும் போது 3வது மனுஷன் போகக்கூடாதுங்கிற காரணத்தினால இந்த நொண்டி வீட்டுக்குள்ள போகாம அவரோட நாக்க மட்டும் உள்ள அனுப்பி அணைய போய்கிட்டு இருந்த அந்த விளக்க அணையாம பார்த்துக்கிட்டாரு. அதுக்குள்ள வெளியூர் போயிட்டு இருந்த விவசாயி ஐயா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப நடந்த இந்த விஷயத்தை தன்னோட 2 கண்ணாலையும் பார்த்து மனுஷன் அப்படியே இருளடிச்சு போய் நின்றுடுறாரு. அப்புறம் ஒரு வழியா சகஜமாயி அந்த பொண்ணுக்கு தெளிவா பிரசவம் பார்க்கப்பட்டு குழந்தை நல்லபடியா பிறந்துருது. அதுக்கப்புறமா நம்ம விவசாயி ஐயா கொஞ்சம் தயக்கத்தோடையும் பயத்தோடையும் போய் அந்த நொண்டி மனுஷன் கிட்ட, ஐயா நீங்க யாரு என்னன்னு எனக்கு விளங்கல, ஆனா நீங்க சாதாரணமான மனுஷன் மட்டும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க செஞ்ச அந்த அற்புதத்தை நான் என் கண்ணால பார்த்துட்டேன். இதுக்கப்புறமாவும் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம என்னால இருக்க முடியாது. யாரையா நீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இப்படி தான் யாருங்கிறத காட்டி இந்த ஊர்லயே கோயில் வாங்கி குடியிருக்கணும்னு ஏற்கனவே திட்டம் போட்டு வந்து சேர்ந்திருந்த இந்த நொண்டி மனுஷன் வானமும் பூமியும் மோதுற மாதிரி இடியும் இடிச்சுக்கிற மாதிரி சத்தம் போட்டு சிரிக்கிறாரு. நான் யாரா? நான் தாண்டா நொண்டிக்கருப்பேன். உன்னையும் இந்த ஊர் மக்களையும் காத்து நிக்கத்தாண்டா இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்னைய இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு சனமும் கையெடுத்து கும்பிட்டு நில்லுங்க. இந்த ஊர்ல இருக்கிற பாலகுருநாதன் அங்காள பரமேஸ்வரி அம்மா கோவில்ல காவக்கார சாமியா நின்னு என்னன்னைக்கு உங்களை காத்து கொடுப்பண்டான்னு சொல்லி கோயிலுக்கு முன்னாலேயே போய் காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுறாரு இந்த நொண்டி கருப்பசாமி. அன்னையில இருந்து ஒவ்வொரு வருஷமும் மாசி சிவராத்திரி அப்ப இந்த நொண்டி கருப்பசாமிக்கு திருவிழா எடுத்து இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கும்பிட்டு வராங்க. இந்த ஊர்ல எந்த நாயக்கமார் விவசாயியுடைய வீட்டுல நம்ம நொண்டி கருப்பசாமி ஒரு வேலைக்காரரா வந்து சேர்ந்தாரோ அவரோட வீட்டில இருந்தே வருஷம் நொண்டி கருப்பசாமிக்கு புது சிலை செஞ்சு அந்த வீட்டுல வச்சு கண்மலரை திறந்து சாமிய ஊரு பூரா ஊர்வலமா எடுத்து வந்து கடைசியா கோயில்ல இருக்கிற பழைய சிலையை உடைச்சிட்டு இந்த வருஷம் கொண்டு வந்த இந்த புது சிலையை அங்க ஸ்தாபிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திருவிழா ஜோரா நடக்க ஆரம்பிக்குது. நொண்டி கருப்பசாமிக்கு ஆடு வெட்டி பலி கொடுத்து பொங்கல் வச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சிறப்பா கொண்டாடி வராங்க. இப்ப இந்த கதையை நீங்க முழுசா கேட்டிருந்தீங்கன்னா கதை பூரா நொண்டி மனுஷன் இப்படியே சொல்லிட்டு வந்திருப்போம். ஏன்டா அப்படி சொல்ற, அவங்க எல்லாம் பாவம் இல்லையா, ஒரு ஊனமுற்ற மனுஷன் சொல்லிடக்கூடாதான் நீங்க நினைக்கலாம். ஆனா சாமியோட பேரு பழங்காலத்துல இருந்து நொண்டி கருப்பசாமினே சொல்லிக்கிட்டு வரதுனால அந்த பேரு மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நொண்டினே சொல்லி வந்தேன். அதனால வேற யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க பாக்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தின வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.